வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவளி இல்லாத அந்த ஒரு நாள். கதைக்குள்ள போலாமா? கட்டிலில் ராமசாமி மெதுவாக புரண்டு படுத்தார். கண்களை திறக்காமலேயே, அண்ணா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா என்றவர் கேட்க பதில் ஏதும் வரவில்லை. அண்ணா தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றேன் இல்ல என்று மெதுவாக எழுந்து அமர்ந்தார். வீடே வெறிச்சோடி இருந்தது. அடுப்படையில் எட்டி பார்த்தார். அங்கும் யாரும் இல்லை. வாசல் கதவு லேசாக திறந்திருந்தது. எங்க போயிட்டா இவ என்று எழுந்து கதவை திறந்து சுற்றி பார்த்தார். எங்கும் அன்னத்தை காணவில்லை. அவர் முகத்தில் சற்று கலவரம் தெரிந்தது. எங்க போயிட்டா? எங்க போனாலும் சொல்லிட்டு தானே போவா? ஊரு தெரியாத இந்த ஊர்ல எங்க போனா கிழவி என்று மெல்லமாக வெளியே வந்து பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 10 வயது பெண்ணை கூவி அழைத்தார். அந்த பெண், தாத்தா, என்ன தாத்தா என்று அழைத்து கொண்டு அங்கு வர, பாட்டிய காணோம், நீ அவங்கள பாத்தியாடா கண்ணு என்று அவர் கேட்டதும் சற்று நேரம் யோசித்த அந்த பெண், நான் இப்பதான் தாத்தா ஸ்கூல்ல இருந்து வந்தேன், நான் பாட்டிய பார்க்கலையே, இருங்க அம்மா கிட்ட கேக்குறேன் என்று கையில் இருந்த பொம்மையை கீழே போட்டுவிட்டு, அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டு உள்ளே ஓடினாள். ராமசாமிக்கு பதட்டம் ஒட்டி கொண்டது. கழுத சொல்லாம கொள்ளாம கடைக்கு எங்கேயாவது போயிட்டாளா? இங்க பக்கத்துல கடை கூட ஒண்ணும் இல்லையே, எங்க போய் தொலைஞ்சிருப்பா? இங்க யாரையும் அவளுக்கு தெரியாதும் கூட, வரட்டும் பேசிக்கிறேன் என்று அவர் யோசித்து கொண்டிருக்க, அப்பா என்னப்பா, அம்மாவை காணமா, எங்க போனாங்க என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் பானு. ஆமாம்மா, நான் மதியம் சாப்பிட்டு அப்படி தூங்கிட்டேன். அவ உள்ளதான் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா. இப்ப எழுந்து பார்த்தா ஆளை காணோம். என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போமாட்டா. பயப்படாதீங்கப்பா, நான் பாப்பாவை விட்டு பார்க்க சொல்றேன். ஆமா, எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? கோவிலுக்கு எங்கேயாவது? இல்லம்மா, அப்படி ஒன்றும் சொல்லல. அவளுக்கு இங்க எதுவும் தெரியாதுமா. எங்க ஊரா இருந்தா எல்லாரையும் தெரியும், எங்கேயாவது போய் உக்காந்து பேசுவா. இங்க நாங்க வந்து 2 மாசம் தானே ஆகுது கண்ணு. அவளுக்கு யாரையும் பழக்கம் இல்லை. அதுவும் இல்லாம இங்க உன்னை தவிர யாரும் பேசக்கூட மாட்டாங்களே. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்களே. ஆமாப்பா, அதுவும் சரிதான். சரி இருங்க. சோபனா, ஓடு போய் பாட்டி எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஓடிவா என்று தனது மகளை அனுப்பினாள். அப்பா, உங்க மகனுக்கு போனை போட்டீங்களா? அவனுக்கா? அவன் எங்கேயாவது கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருப்பானேம்மா, அவனுக்கு போனை போட்டா? அப்பா, அதுக்கு என்ன பண்றது? இந்த ஊர் தெரியாத ஊர்ல அம்மா எங்க போனாங்கன்னே தெரியாம தனியா நீங்க எங்க போய் தேடுவீங்க? அப்புறம் நீங்க எங்கேயாவது போயிட்டா பம்பா போயிடும். எதுக்கும் உங்க மகனுக்கு ஒரு போனை போடுங்க. நான் உங்க மருமக லீலாக்கு போனை போடுறேன் என்று உள்ளே சென்றாள். ராமசாமி ஒன்றும் புரியாமல் உள்ளே சென்று தனது போனை எடுத்து மகன் சரவணன் நம்பரை அழுத்தினார். அப்பா, என்னப்பா என்று எதிர்முனையில் சரவணன் வண்டி சத்தத்திற்கு இடையே சலிப்போடு கேட்க, ஐயா சாமி, உங்க அம்மாவை காணும்பா. என்னது, என்ன சொல்றீங்க என்று காரை பட்டுன்னு நிறுத்தினான். மதியம் நான் சாப்பிட்டு படுத்துட்டேன்பா. அவளும் எப்பவும் போல டிவியை பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்தா. அப்புறம் அப்புறம் நான் எழுந்து தொண்டை காஞ்சி போச்சு, தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி குரல் கொடுத்தேன். ஆளை காணோம். வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன்பா. என்னப்பா, என்ன சொல்றீங்க? பக்கத்து வீட்டுல பாத்தீங்களா? அங்க எங்கேயாவது பேசிட்டு இருக்க போறாங்க. கேட்டுட்டேன்பா. அந்த பொண்ணு பானு கூட எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்த்துடுச்சு. அப்பா, என்னப்பா, நான் தான் உங்களை எங்கேயும் வெளியில போகாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இல்ல, எதுக்கு இப்படி பண்றீங்க? சரி, அம்மாவை எதனா வாங்கி வர சொன்னீங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லப்பா, நான் எதுக்கு அவளை வெளியில அனுப்ப போறேன்? ஊர்லயே நான் தானே கடைக்கு போவேன். அவளுக்கு எந்த விவரமும் பத்தாதே. அப்ப எங்கதான் போயிருப்பாங்க? வழக்கம் போல நாங்க போனதும் ஏதாவது அம்மாவை திட்டிங்களா? அது எப்போ நான் அவளை பேசுறது தானேப்பா, அதுக்காகலாம் அவ கோச்சிட்டு போக மாட்டாளே. இத்தனை வருஷம் அப்படி போகாதவ இப்பவா போயிட போறா? சரி சரி, நீங்க பயப்படாதீங்க, நான் வந்துடுறேன். அப்புறம் உங்களுக்கு எதனா ஆகிட போகுது, தலைவலி. இதுக்கு தான் உங்களை அங்கேயே இருக்க வச்சேன். இந்த லீலாவால தான் எல்லாம் என்று சலித்து கொண்டு போனை வைத்தான்.
சற்று நேரத்தில் மருமகள் லீலாவிடமிருந்து போன் வர சற்று தயக்கத்துடனேயே போனை எடுத்தார். மாமா, என்ன மாமா, அத்திய காணோன்னு பானு சொன்னாங்க, என்னாச்சு? அது வந்துமா என்று நடந்ததை கூறினார். என்ன மாமா நீங்க, ஏதோ வீட்டுல உதவியா இருக்கட்டுமேன்னு கூட்டிட்டு வந்தா இப்படி உபத்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு கம்பெனில வேலை வேற இருக்கு, என்னால வரவும் முடியாது. அத்தை பேசாம இருக்க மாட்டாங்களா? இங்க அவங்களுக்கு என்ன தெரியும்னு இப்படி சொல்லாம கொள்ளாம வெளியில போனாங்க. நீங்க திட்டும் போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி எனக்கு பரிதாபமா இருக்கும். ஆனா அவங்க இப்படி பண்றது பார்க்கும்போது நீங்க திட்டுறதுல தப்பே இல்லைன்னு தான் தோணுது. தலை வேதனை என்று போனை பட்டன வைத்தாள். ராமசாமிக்கு மனது சுருக்கென்று குத்தியது. நான் என் பொண்டாட்டியை எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது, மூஞ்சி காட்டுறதெல்லாம் இவங்களுக்கு எவ்வளவு எளப்பமா போயிட்டு இருக்கு. ஒரு மாமியார் கூடன்னு இல்லாம எப்படி பேசுறா? இத்தனைக்கும் இங்க வந்ததுல இருந்து பாவம் கண்ணு சரியா தெரியாம உடம்பு முடியாம இவங்க வேலைக்கு போறதுக்குள்ள அவளேதான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறா. சாயங்காலம் இவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள டிஃபனை வேற செஞ்சு வச்சுட்டு சாமான தேய்ச்சிட்டு என்னமா உழைக்கிறா. இதுல என்ன வேற பார்த்துட்டு இருக்கணும். சின்ன வயசுல இருந்து அந்த நிலத்துல அவ என்னோட சேர்ந்து பாடுபட்டதும் இல்லாம இப்ப வயசான காலத்திலயும் அவளுக்கு ஓய்வு இல்லாம புள்ளைங்க புள்ளைங்கன்னு இவங்களுக்கு செஞ்சா அவளையே எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நாங்களா இங்க வரோம்னு சொன்னோம். எங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்லயும் வேலை செய்ய முடியல, பசங்களை பார்க்க முடியலன்னு இவங்க தானே வர சொன்னாங்க. ஆனாலும் இவங்க எதிர்க்க நான் என் பொண்டாட்டி அப்படி பேச்சுக்கு பேச்சு எரிஞ்சு விழறது, திட்டுறது, மூஞ்சி காட்டுறதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. பாவம் அவளுக்கும் ஒரு கௌரவம் இருக்குல்ல. இப்ப பாரு, அதுக்கெட நானே காரணமா இருந்திருக்கேன் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மகள் திவ்யாவிடமிருந்து போன் வந்தது. அப்பா, என்னப்பா அம்மாவை காணோன்னு அண்ணன் சொல்லிச்சு? ஆமாம்மா, அவ அங்க எதனா வந்தாளா? இல்லப்பா, இங்க வரலாம் அம்மாக்கு எப்படி தெரியும்? அது சரி, அம்மா கிட்ட ஏதாவது சண்டை போட்டீங்களா? இல்லம்மா, எப்பவும் போல சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க சாதாரணமா பேசுறது எப்படின்னு எனக்கு தெரியாது. இன்னும் அம்மாவை சின்ன குமரி பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு தண்ணி எடுக்க சொல்றதுல இருந்து உங்க துணியை துவச்சு போடுற வரைக்கும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அதுதான் எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. அவங்களும் எவ்வளவுதான் தாங்குவாங்க? காலம் பூரா உங்களுக்கு உழைச்சிக்கிட்டு மூஞ்சி அடி வேற வாங்கணும்னா. இல்லம்மா, நான் ஒன்றும் பெருசா அவளை ஒன்றும் சொல்லிடல. காலையில மாத்திரை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. வேலைக்கு போகும்போது அந்த பையனை எதுக்கு தொந்தரவு பண்ற கழுத, உனக்கு வேற வேலை இல்லையான்னு கொஞ்சம் திட்டுனேன். அதுக்காக அவ இப்படி போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கலையேம்மா. ஆ, நீங்க கொஞ்சமாவா திட்டிருப்பீங்க? மருமக எதிர்க்க கண்டபடி பேசியிருப்பீங்க. பின்ன அவங்களுக்கும் கோபம் வராதா? எங்க போய் என்ன பண்ணிக்கிட்டாங்களோ. வீட்டை விட்டு வெளியில போகவே பயப்படுற ஆளு இவ்வளவு துணிச்சலா ஊர் தெரியாத ஊர்ல யாருக்கும் தெரியாம போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அம்மாடி, அப்படிலாம் பேசாதம்மா. அவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. அவ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. நான் என்ன திட்டினாலும் என் காலடி தான் அவளுக்கு சொர்க்கம். ஆ, இப்படிதான் ஆம்பளைங்களுக்கு திமிரு எடுத்து ஆடுறீங்க. பொம்பளைங்க ஒரு நாள் முழிச்சுக்கிட்டா அப்ப தெரியும் உங்க நிலைமை என்று போனை பட்டன வைத்தாள். ராமசாமி முகம் எல்லாம் விர்த்தது. அண்ணோ, எங்க போன அண்ணோ? ஆளாளுக்கு என்னென்னவோ பேசுறாங்களே. அண்ணோ, நீ என் கூடவே இருந்த வரைக்கும் எனக்கு உன் அருமை ஒன்றும் தெரியல. ஆனா நீ இப்ப இல்லாத போதுதான் பயமா இருக்கு. ஒரு வாய் தண்ணி கூட நானா எடுத்து குடிச்சது இல்லையே. அண்ணோ, நான் வீட்டுக்குள்ள வந்தா தண்ணி குடிங்க, சாப்பாடு சாப்பிடுங்கன்னு எல்லாம் செய்வியே. இப்ப எங்க போன அண்ணோ? எனக்கு சாப்பாடுல உப்பு போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு நீயும் உப்பு போடாம சாப்பிட ஆரம்பிச்சிட்டியம்மா. இங்க வந்து மருமக கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டாவது எனக்காக பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சிட்டு இருந்தியே. நீ இப்படிலாம் எனக்காக எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாலும் உன்னை நான் ஒரு நாள் கூட கொண்டாடலையேம்மா. உன்னை எனக்காக நேர்ந்து விட்டது போல இல்லை நடத்தன. ஆனா இப்ப நீ இல்லாம எனக்கு ஒண்ணுமே ஓடலையேம்மா. நான் மூஞ்சி காட்டுறதுக்கெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப என்னை புலம்ப வச்சுட்டு எங்க போன அண்ணோ? நான் அப்பவே சொன்னேன், நமக்கு எந்த ஊரும் வேண்டாம், நாம இங்கே கிடப்போன்னு. நீதான் இனிமே உங்களால அந்த நிலத்துல பாடுபட முடியாது, நாம போய் பிள்ளைக்கிட்ட விழுந்துடுவோம், அவன் தான் பாத்துக்கிறன்னு சொல்றானே.
நாமளும் அவங்களுக்கு ஒத்தாசையா இருந்துட்டு போறோம்னு சொன்னியே. அதுக்கு தானே நான் இங்க வந்தேன். இல்லைன்னா நான் அங்கே இருந்திருப்பனே. உன்னை இப்படி தொலைச்சிருக்க மாட்டேனே என்று அழ ஆரம்பித்தார். இதற்குள் பேர பிள்ளைகள் பள்ளியில் இருந்து வர விஷயம் அறிந்து அவர்களும் ஆளுக்கு ஒரு இடம் என்று தேடிவிட்டு வந்தனர். தாத்தா, பாட்டி எங்கேயும் காணல என்று அவர்கள் கூறியதும் ராமசாமிக்கு கை கால்கள் வெலவெலுத்து போயின. வெளியே இருட்டி கொண்டு வந்து விட்டது. சரி, இனிமே நாம சும்மா இருக்க கூடாது. ஆறது ஆகட்டும், நாம போய் பார்த்துடணும் என்று சட்டை எடுத்து போட்டுக்கொண்டு, பிள்ளைங்களா, நீங்க வீட்லயே பத்திரமா இருங்க. உங்க அம்மா இப்ப வந்துடுவாங்க. நான் போய் பாட்டியை தேடி கூட்டிட்டு வந்துடுறேன் என்று தள்ளாடி கொண்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தார். இதற்குள் வாசலில் ஏதோ சத்தம் கேட்க ராமசாமி ஆர்வமாக கண்களை சுருக்கி கொண்டு வெளியே பார்க்க பிள்ளைகளும் ஓடி வந்து பார்த்தனர். ஒரு இளைஞன் வண்டியில் அமர்ந்திருக்க அவன் பின்னால் இருந்து மெதுவாக இறங்கி கொண்டிருந்தாள் அன்னம். தாத்தா, பாட்டி வந்துட்டாங்க என்று பிள்ளைகள் ஓடி சென்று அவளை பிடித்து கொள்ள அவள் பிள்ளைகளை வாரி அணைத்து கொண்டு, பிள்ளைங்களா வந்துட்டீங்களா? ஆமா, தாத்தா எங்க, கோமா இருக்காரா என்று மெதுவாக கேட்டாள். அது இருக்கட்டும், எங்க பாட்டி போனீங்க? பாவம் தாத்தா ரொம்ப பயந்துட்டாரு தெரியுமா என்று தனது பேரன் கூற அவள் முகத்தில் ஆச்சரியம். நான் சொல்றேன், அது ஒரு பெரிய கதை, கொஞ்சம் இருங்க. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. உள்ளவா கண்ணு, இதுதான் என் மகன் வீடு, இவங்க என் பேர பசங்க என்று அந்த இளைஞனை உள்ளே அழைத்தாள். பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. பாத்துமா, இனிமேலும் தனியா எங்கேயும் போகாதீங்க என்று அந்த இளைஞன் சிரித்து கொண்டே வண்டி எடுத்து கொண்டு கிளம்ப, ஏய் பசங்களா, தாத்தா கோமா இருக்காரடா என்று கேட்டுக்கொண்டு பதட்டத்தோடு உள்ளே வந்தாள் அன்னம். இவ்வளவையும் சிலை போல் நின்று கண்கொட்டாமல் அன்னத்தை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் ராமசாமி. அவர் அருகில் வந்த அன்னம், என்னங்க, நான் வந்து இங்கத்தான் என்று ஏதோ தட்டு தடுமாறி கொண்டு கூற, இதற்குள் வாசலில் சட்டென்று கார் வந்து நின்றது. அதிலிருந்து சரவணன் இறங்கினான். பின் சீட்டிலிருந்து லீலாவும் திவ்யாவும் பதட்டத்தோடு இறங்கினர். அன்னத்தை பார்த்ததும் அவர்கள் முகத்தில் கோபம் பொங்கி வந்தது. அம்மா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? உன் மனசுல என்ன சின்ன பொண்ணுன்னு நினைப்பா? எங்க போய் தொலைஞ்ச என்று சரவணன் எகிரி கொண்டிருக்க, ஆமா அப்பா, அம்மா எப்ப வந்தாங்க? வந்த உடனே எங்களுக்கு போன் போடக்கூடாது. அது எப்படி திவ்யா? காணும்னு சொல்லி நம்மள பயம் காட்டாதான் உங்க அப்பாவுக்கு தெரியும் என்றாள் லீலா. எல்லாம் இந்த அம்மாவை சொல்லணும் என்று சரவணன் மீண்டும் பேசுவதற்குள், ஏய் போதும் நிறுத்துங்கடா, இனிமேல என் பொண்டாட்டி எதனா பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்க என்று கத்தினார் ராமசாமி. அனைவரும் சற்று நேரம் அதிர்ந்து போக சற்று சுதாரித்து கொண்ட சரவணன், அப்பா, நாங்க என்ன அம்மாவை வேணும்னா திட்டுறோம்? எங்களுக்கு என்ன ஆசையா? இப்படி சொல்லாம கொள்ளாம எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டு அனாவசியமா அலைய வச்சுட்டாங்களே, அதுக்கு தான் கத்தன. என்னடா, என்ன அவ அலைய வச்சுட்டா? ஆமாண்டா, அலையதான் வச்சுட்டானே, இருக்கட்டும், அலைஞ்சி தேடு. அவ யாரு? உங்க அம்மா தானே, நீ அலைஞ்சிதான் ஆகணும். சின்ன வயசுல உன்னை இடுப்புல தூக்கிக்கிட்டு அவ அலையல. ஆஸ்பத்திரி எங்க, வீடு எங்கன்னு உனக்கு உடம்புக்கு வந்துட்டா அவ அலையல. உனக்கு குணமாகணும்னு மாரியாத்தக்கு வேண்டிக்கிட்டு அவ மடிப்பிச்சை கேட்டு அலையல. குழந்தை வெயில நடக்கிறானேன்னு 10 வயசு பிள்ளைய இடுப்புல தூக்கிக்கிட்டு அவ பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டு அலையல. மதியம் சுட சுட சோறாக்கி வெயில்ல உங்களுக்காக தூக்கிக்கிட்டு அலையல. இப்ப வயசான காலத்திலயும் உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு வந்து உழைச்சிக்கிட்டு அலையல. அவளுக்காக இந்த கொஞ்ச நேரம் அலையிறது உங்களுக்கு சிரமமா படுதாடா? நன்றி கிட்டவங்களா? நீ என்ன சொன்ன? உங்க மாமியார்காரி தொல்லன்னு சொல்ற இல்ல? அம்மாடி, நீ இவன் கூட ஓடி வந்து கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னை உங்க வீட்டுல முழுசா தலைமுழுகிட்டாங்க. இவ தானே பெத்த தாயா இருந்து உன் 2 பிள்ளைங்க பிரசவத்தையும் பார்த்தா. உன்னை கட்டில விட்டு எந்திரிக்க விட்டு இருப்பாளா? ஆனா திவ்யா, நீ சொன்ன பாரு, அது ஒண்ணு மட்டும்தான் சரி. இப்படி எனக்காகவும் பிள்ளைங்கன்னு உங்களுக்காகவும் ஓடா தேயிற இந்த தெய்வத்தை அவளுக்குன்னு மரியாதை கொடுக்காம, அவ சுய கௌரவத்தை பார்க்காம உங்க எதுக்கெல்லாம் மூஞ்சி காட்டுறதும் அவளை திட்டுறதுன்னு இருந்தேன் பாரு. அதனால தான் உங்களுக்கெல்லாம் அவ எளப்பமா போயிட்டா. அவளை நான் மதிச்சிருந்தா நீங்களும் மதிச்சிருப்பீங்க. அவளை நான் மதிக்காததால தான் நீங்களாம் இப்படி பேசுறது போல ஆயிடுச்சு.
அண்ணோ, என்னை மன்னிச்சிடுமா. நான் என்ன திட்டினாலும் மூஞ்சி காட்டினாலும் என் காலடியிலேயே நீ கடந்த வரைக்கும் உன் அருமை எனக்கு தெரியல. ஆனா நீ இல்லாம இந்த அரை நாள் நான் ஆளாவே இல்லம்மா. உன் அருமை இப்பதான் எனக்கு புரியுது. இனிமே நான் உன்னை கௌரவ குறைச்சலா நடத்த மாட்டேன் என்று கலங்கினார். அனைவரும் அதிர்ந்து அவரை பார்க்க, அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிர்ந்து நின்றிருந்த அன்னத்திற்கு இது கனவா இல்லை நினைவா என்று ஒன்றும் புரியாமல் இருந்தது. அப்பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. அம்மாவை நீங்க எப்ப பாரு வள்ளு வள்ளுன்னு விழுந்துட்டு இருந்ததால நாங்களும் அவங்கள ஒரு பொருட்டா நினைக்காம இருந்துட்டோம். குடும்பத்தோட ஆணி வேற அவங்கதான்றது இப்பதான் எங்களுக்கு புரியுது. அவங்க மேல நீங்க இவ்வளோ பாசம் வச்சிட்டு இருக்கீங்கன்றது இப்பதான் நாங்க உணர்றோம். நீங்க அவங்கள உரிமையோட பேசுறதெல்லாம் தெரியாம நாங்களும் தப்பா பேசிட்டோம் என்று கலங்கினாள் திவ்யா. ஆமாப்பா, என்னையே மன்னிச்சிடுங்க. அம்மா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க என்றான் சரவணன். அத்தை, மாமா, பெத்தவங்களே என்ன தலைமுழுக்கிட்டாலும் நீங்க என்ன பெத்த பொண்ணு போல பார்த்துக்கிட்டீங்க. ஆனா நானு உங்களை தலைவேதனையா நினைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா. அத்தை, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க அத்தை என்று அன்னத்தின் கைகளை பிடித்து கொண்டாள் லீலா. என்னம்மா, நீங்க என்னென்னவோ பேசுறீங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் சொல்லாம கொள்ளாம வெளியில போனதால தான் பாவம் உங்க எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டேன் என்று அண்ணன் புலம்ப. இல்ல அண்ணோ, நீ அப்படி செஞ்சதால தான் இப்போ உன் அருமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று ராமசாமி கண்களை துடைத்து கொண்டார். அம்மா, அப்படி எங்கதாம்மா போனீங்க என்றான் சரவணன். அது அப்பாக்கு மருந்து வாங்க போனேன்டா. என்னது, மருந்தா? ஆமாங்க, காலையிலேயே நீங்க போட வேண்டிய பிபி மாத்திரை ஆயிடுச்சு. ஒரு வாரமா நானும் சரவணன் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அவனும் மறந்து போயிட்டு இருந்துட்டான். சரி, இன்னைக்கு சுத்தமா மருந்து காலி ஆயிடுச்சுன்னு நாமளே வாங்கி வந்துடுவோன்னு கிளம்பிட்டேன். அது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லம்மா, நான் போயிருப்பனே என்று ராமசாமி கூற. இல்லைங்க, உங்களுக்கு மாத்திரை போடலைன்னா தலை சுத்திடும். நீங்க எங்கேயாவது விழுந்துட்டா என்ன பண்றது? அதுதான் நீங்க தூங்குறதுக்குள்ள போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். இங்க எங்கேயும் மருந்து கடை இல்லை. அப்படி விசாரிச்சுக்கிட்டு மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டேன். மருந்தும் வாங்கிட்டேன். ஆனா திரும்பி வரதான் வழி தெரியாம திண்டாடிட்டேன். எங்க சுத்தினாலும் கிளம்பின இடத்துலயே நிக்கிறது போல இருந்தது. இப்படியே ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்துட்டேன். ஏன் அத்தை, போன் எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்ல? எனக்கு அதுல ஒன்றும் தெரியல கண்ணு. நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல. அதுக்கு தான் அது எதுக்குன்னு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் நான் சுத்தி சுத்தி வரதை பார்த்துட்டு ஒரு புள்ள புண்ணியவான் என்னை விசாரிச்சுட்டு, சரி வாங்கம்மா, நான் ஒவ்வொரு சந்தா கூட்டிட்டு போறேன், உங்க வீடு வந்தா சொல்லுங்கன்னு சொன்னான். அப்புறம் எப்படியோ இங்க சேர்ந்துட்டேன். அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. எனக்காக எதுக்கு அண்ணன் இவ்வளோ சிரமப்பட்ட? நான் தான் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கனே. நான் போனாதான் என்ன, நீ நிம்மதியா இருக்கலாம் இல்ல என்று கண்கள் கலங்கினார் ராமசாமி. ஐயா சாமி, என்ன இது இப்படி பேசுறீங்க? நீங்க போயிட்டா அப்புறம் நான் எதுக்கு இங்க? 1000 தான் நீங்க என்ன திட்டினாலும் இப்ப நான் காணுன்னதும் பதறி தவிச்சது நீங்க தானே. உங்க மனசு எனக்கு தெரியுங்க. நீங்க குழந்தை போல. உங்களுக்கு நான் சாப்பாடு பரிமாறலைன்னா ஒரு வாய் சோறு கூட உங்க தொண்டைக்குழியில இறங்காது. நான் பதறிக்கிட்டு வழி தெரியாம சுத்தும் போது கூட மனசுல உங்க நினப்பு தான் ஓடிட்டு இருந்தது. நான் காணாம நீங்க எப்படி தவிப்பீங்களோன்னு என்று முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். அம்மா வாங்க, முதல்ல உங்களுக்கு ஒரு போனை வாங்கி கொடுக்கறேன் என்று திவ்யா கூற. திவ்யா, எதுக்குமா? நானே அம்மாக்கு வாங்கி கொடுக்கறேன் என்றான் சரவணன். ஆமாங்க, நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. அது எப்படி பயன்படுத்தணும்னு நான் அத்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறேன் என்றாள் லீலா. நாங்களே சொல்லி கொடுக்கிறோம் என்றனர் பிள்ளைகள். அதுதானே, உங்களுக்கு தெரிஞ்சது கூட எங்களுக்கு தெரியாது என்று சிரித்தாள் திவ்யா. அனைவரும் சிரிக்க, சரி சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம், நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், கொஞ்ச நேரத்துல பயந்துட்டோம் என்று லீலா சிரித்து கொண்டே உள்ளே செல்ல அனைவரும் உள்ளே சென்றனர். அன்னம் சிரித்து கொண்டே தனது கணவரை பார்க்க அவர் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. என்னங்க, என்ன இது, சின்ன புள்ள போல என்று பதறிக்கொண்டு அவர் கண்ணீரை துடைத்தாள். சின்ன புள்ளதான் அண்ணும். ஒவ்வொரு ஆணும் தன் மனைவிக்கு வயசான காலத்துல சின்ன பிள்ளைங்க தான். நீ காணாம இந்த ஒரு நாள் நான் எப்படி ஆகிட்டேன் தெரியுமா?
பசுவை தொலைச்ச கண்ணு போல ஆகிட்டேன் என்றவள் தோள்களில் சாய்ந்து விம்மினார். அவரை ஆதரவாக பற்றி கொண்டாள் அந்த தாய். இத்துடன் அவள் இல்லாத அந்த ஒரு நாள் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.